ஹலோ. நான் பேசுறது கேக்குதாங்க? எனக்கும் கேக்குதா? ஓகே. எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் டாட் இன் ஜோதிட ஆராய்ச்சி இணையதளம் வழங்கும் காலபுருஷ தத்துவ அடிப்படை ஜோதிட வகுப்பின் 2ஆம் நாள் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாசத்தோட 2வது நாள்ல இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில 5 மணிக்கு இந்த அடிப்படை ஜோதிட வகுப்புல கலந்துக்கிறதுக்கு என்னுடைய ஆர்வத்தை நான் காட்டுது. இந்த ஆர்வத்திற்கு நான் தலைவணங்குகிறேன். பொதுவா நண்பர்களே, உலகத்துல பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லையா? பல்வேறு சித்தாந்தங்கள் இருக்கு. இந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில பிரிவினைகள் இருக்கு. சில பேருக்கு கடவுளை பிடிக்காது, சில பேருக்கு கடவுளை பிடிக்கும், சில பேர் நடுத்தன்மையா இருப்பாங்க. சில பேருக்கு சோசியலிசம் பிடிக்காது, சில பேருக்கு முதலாளித்துவம் பிடிக்காது, சில பேருக்கு ரெண்டு நடுவுல இருக்கும். அது மாதிரி உலகில் இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஒரு 2 பிரிவுபட்ட குழுவா இருக்கும். மக்களாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அணிகள் அப்படின்ற மாதிரி இது ஒரு டீம், இது ஒரு டீம் அப்படின்னு மக்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்து அடிப்படையில ஒன்றிணைவாங்க. நான் இந்த கருத்தை ஆதரிக்கிறேன், நான் இந்த கருத்தை ஆதரிக்கிறேன், நான் இந்த கருத்தை ஆதரிக்க முடியல, நிராகரிக்க முடியல, நடுவில் இருக்கிறேன். அது மாதிரி 3 கேட்டகரியா பிரியும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிரிவினைகள் இருக்கு? உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்க கூடாதா? உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு நிறைய பேர் நீங்க யோசிக்கலாம். அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உலகம் படைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட விதிப்படி பஞ்சபூத தத்துவங்களாலதான் இந்த உலகம். நம்ம நேத்து படிச்ச 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், இந்த 3 விஷயங்களும் பஞ்சபூதங்களுக்குள் அடக்கமாயிருக்கு. அப்ப அடிப்படை ஜோதிடம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தோட அடிநாதம், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் அஸ்ட்ராலஜி, எல்லாரும் ராசி, நவகிரகங்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த ராசிகள், நவகிரகங்கள், நட்சத்திரங்கள், இந்த 3 கேட்டகரியும் பஞ்சபூதங்களுக்குள் அடங்கும். 5 பூதங்களுக்குள் அடங்கிடும். இந்த 5 பூதங்கள் பூமியில மட்டும்தான் ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கு. பூமியில இருக்கிற அந்த ப்ரொபோர்ஷனேட் அமைஞ்சதுனாலதான் பூமியில உயிரினங்கள் இருக்கு. பூமியில மட்டும் உயிரினங்கள் இருக்கு, மற்ற கிரகத்துல உயிரினங்கள் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் பஞ்சபூதங்களோட கலவரம். இந்த பஞ்சபூதங்களை தான் நம்ம நமசிவாய அப்படின்னு சொல்றோம். ஓம் நம சிவாய அப்படின்ட்டு நம்ம அந்த மூல மந்திரத்தை உச்சரிக்கிறோம் இல்லையா? நமச்சிவாய அப்படின்ற அந்த சிவன் மந்திரம், சிவாலயங்கள்ல நம்ம உச்சரிக்கின்ற இந்த மந்திரத்தோட தாத்பரியம் தான் பிரபஞ்ச இயக்கத்தோட ஃபண்டமெண்டல். இத கிளியரா புரியாம நம்மளால உலக இயக்கத்தை புரிஞ்சுக்க முடியாது. சரியா? அப்ப நமச்சிவாய அப்படின்னா என்ன அப்படின்னா,
பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் என்னது? நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம். அப்ப நிலம் பூமியில இருக்கு, நீர் பூமியில இருக்கு, காற்று பூமியில இருக்கு, நெருப்பு பூமியில இருக்கு, ஆகாயம் பூமியில இருக்கு. பறந்து விரிந்த எல்லாமே ஆகாயம். அப்ப சூரியனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நெருப்பு மட்டும்தான் இருக்கு. இப்ப சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க காத்து இல்லைல்ல. நம்ம இங்க இருந்து போனா அங்க நமக்கு ஆக்சிஜன் இல்லை, உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜன் இல்லை, வேற வாயுக்கள் இருக்கு. ஜூபிட்டர், சாட்டன் அந்த மாதிரி கிரகங்கள்ல வாயுக்களால் நிறைந்ததுதான். சனியோ குருவோ வாயுக்களால் நிறைந்த கிரகம் தான், அங்க நிலம் இல்லை. அப்ப புதன் மாதிரியான கிரகங்கள், சுக்கிரன் மாதிரியான கிரகங்கள்ல நிலம் இருக்கு, தண்ணி இல்லை. தண்ணி எங்கேயுமே இல்லை. அப்ப தண்ணி பூமியில மட்டும்தான் இருக்கு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னா இந்த பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட கலவையில கலந்து இருக்கிறதுனாலதான் இந்த உயிரினங்கள். ப்ரொபோர்ஷனேட் பிரிஞ்சிருச்சுன்னா பூமி இயங்காது. அப்ப பூமியில மொத்தத்துல 3ல 2 பகுதி நீர்ல, ஒரு பகுதி நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 பேர் ரீச் ஆயிடுச்சு. அதாவது ஜோகோல நான் மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா அவங்க இன்னும் ஆக்டிவேஷன் பண்ணாங்க. they have to come back on that. நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ரெக்வஸ்ட் நேத்தே கொடுத்துருக்கேன். அவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் அப்ளை பண்ணேன். அதனால அந்த 100 மெம்பர்ஸ் ரீச் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு அது ரீச் ஆயிடும் நினைக்கிறேன். சரியா? அதனால நிறைய டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நம்ம வந்துகிட்டே இருக்கு. சோ இந்த பஞ்சபூதங்கள் பூமியில இருக்கிற அந்த ப்ரொபோர்ஷனேட்னாலதான் உயிர்கள் வாழும். நம்ம சொல்ற அந்த ரிஷப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் சொல்ற ஒவ்வொரு ராசியும் ஒரு பஞ்சபூதத்தோட தத்துவத்துலதான். இப்ப ஒரு மேஷம் அப்படின்னா அது நெருப்பு ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரிஷபம் அப்படின்னா அது நிலராசி. மிதுனம் அப்படின்னா காற்று ராசி. கடகம் அப்படின்னா நீர் ராசி. ஓகேவா? அப்ப 4 ராசி சொன்னோம் இல்லையா? மேஷத்துல ஆரம்பிச்சோம். மேஷம் நெருப்பு ராசி, ரிஷபம் நிலராசி, காற்று மிதுனம் காற்று ராசி, கடகம் நீர் ராசி. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். சிம்மம் நெருப்பு ராசி, கன்னி நிலராசி, துலாம் காற்று ராசி, விருச்சிகம் நீர் ராசி, ஜலராசி. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுறது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் என்ன கண்டினியூ ஆகும்னா தனுசு நெருப்பு ராசி, மகரம் நிலராசி, கும்பம் காற்று ராசி, மீனம் நீர் ராசி. இந்த 4 ராசிகள் சுத்தி வருது இல்ல, இந்த 4 ராசிகளும் சேர்ந்துதான் பூமி. சாரி, இந்த 12 ராசிகளும் சேர்ந்துதான் பூமியை நம்ம பார்க்கிறோம், கட்டமைக்கிறோம். அப்படி இல்ல, அப்ப இந்த பூமிக்கு மேல இருக்கிற எல்லாமே ஆகாயம். பூமிக்கு மேல இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுக்க, இந்த டோட்டல் யூனிவர்ஸ் தாண்டி இருக்கிற பிரபஞ்ச வெளி முழுக்கவே ஆகாயம். அப்ப ஆகாயம் எங்கும் நிறைந்திருக்கிறது. இப்ப இந்த 12 ராசிகளை
ஒவ்வொரு தத்துவத்துல போடுறோம். எல்லா தத்துவத்துக்கும் மேலேயும் ஆகாயம் இருக்கு. எல்லா தத்துவத்துக்கும் மேலேயும் ஆகாயம் இருக்கு பை டிஃபால்ட். இந்த நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயத்தை தான் நம்ம பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். நமச்சிவாயல நான் அப்படின்ற அந்த நான் பூமியை குறிக்கும். மா அப்படின்றது தண்ணியை குறிக்கும். சி அப்படின்றது நெருப்பை குறிக்கும். வா அப்படின்றது காற்றை குறிக்கும். யா அப்படின்றது ஆகாயத்தை குறிக்கும். நமச்சிவாய. நம்ம ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் அப்படி பாடுறது பஞ்சபூதங்களை தான். நம்ம இந்த பஞ்சபூதங்களும் ஒரு கலவையில கரெக்டா கலந்து இருந்துச்சுன்னா பூமி உருவாகுது இல்லையா? அந்த பூமியோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான் மனுஷன் அப்படின்னு நேற்று சொன்னேன். கரெக்டா? அப்ப ஒவ்வொரு மனிதனும், ஆணோ பெண்ணோ, ஒவ்வொரு மனிதனும் பூமி தான், பூமியோட ஒரு வெர்ஷன் தான். பூமி பந்து மனுஷனா இருக்கு அப்படி எடுத்து. பூமியில இருந்து வந்தவங்க தான் மனிதன். பூமியில இருந்து வந்தவங்க, மண்ணால் பிறந்தாங்க. மனிதன் பூமியில பிறந்தான் அப்படின்ற அந்த ஆன்சர். அப்ப இந்த நமச்சிவாய மந்திரம் ஒரு மனிதனா நம்ம கட்டமைக்கப்பட்டு பூமியில வாழும் பொழுது எப்படி இந்த பூமி வந்து பஞ்சபூதங்களால இருக்குதோ சேம் ப்ரொபோர்ஷனேட்ல இந்த மனுஷன் உடம்பும் இருக்கும். அப்ப இந்த உடம்புக்குள்ளேயும் நமச்சிவாய நிறைந்திருக்கிறது. அப்ப இந்த மனுஷன் உடம்புக்குள்ள கலந்திருக்கிற அந்த நமச்சிவாய சிவம். இந்த உடம்புல இருந்து உயிர் போயிட்டா சவம். உடம்புல உயிர் இருந்துச்சுன்னா சிவம், உடம்புல உயிர் இல்லைன்னா சவம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் பூமியில எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதோ அதே கட்டமைப்புல உடம்புல கட்டமைக்கப்பட்டு. இந்த உடம்பு 12 ராசிகளா இருக்கு. இந்த உடம்பு நவ கிரகங்களா இருக்கு. இந்த உடம்பு 27 நட்சத்திரங்களா இருக்கு. இந்த உடம்பு பஞ்சபூதங்களாக இருக்கிறது. அப்ப இந்த உடம்பு பஞ்சபூதங்களா இருக்குது அப்படின்னா இந்த பஞ்சபூத கலவையில ஒரு பூதத்தின் தாத்பரியம் அதோட சமநிலையை இழக்கும் பொழுது உடம்புல மனசுல பிரச்சனை வருது. அப்ப இந்த பஞ்சபூதத்தோட தத்துவத்தை நம்ம உடம்புல சமநிலையை மெயின்டைன் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு பூதம் அதோட சமநிலையை இழக்கும் பொழுது, அதோட பர்சன்டேஜை இழக்கும் பொழுது, குறையும் பொழுது உடம்புல நோய் வந்து ஜுரம் வர்றது கூட பஞ்சபூத தத்துவத்துல இருக்கிற அந்த கான்செப்ட்ல, அந்த ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அலைன்மெண்ட். அப்ப அந்த பஞ்சபூதத்தை எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவுல திருப்பி கரெக்டா கொண்டு வந்துட்டோம்னா இந்த உடல் இயக்கம் சரியாயிடும். இவ்வளவுதான் அடிப்படை ஜோதிடம். அப்ப இந்த உடம்புக்குள்ள நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயத்தை கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமாக வாழலாம். எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் இந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்படுற மாற்றம் தான். பஞ்சபூதங்களோட கலவையில ஏற்படுற மாற்றங்கள் ராசிகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ராசிகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த ராசிகளுக்கான உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். இந்த பஞ்சபூதத்தின் தாக்கங்கள் கிரகங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த கிரகங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த கிரகங்களுக்கான உடல் உறுப்புகள்ல பாதிப்புகள் ஏற்படும். இந்த பஞ்சபூதங்களான இந்த ப்ரொபோர்ஷனேட் நட்சத்திரங்கள்ல மாறுபடுகிற பொழுது அந்த நட்சத்திரத்திற்கான உடல் பாகங்கள்ல ஸ்பெசிபிக்கா பாதிப்புகள் ஏற்படும். அப்ப நம் உடம்புல ஏற்படுற எல்லா மாற்றங்களுக்கும் பஞ்சபூதங்கள் தான் காரணம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் மாறுறதுக்கு என்ன மேஜர் காரணமா இருக்கு
இது எப்படி மாறுது? இந்த பஞ்சபூதங்களோட அலைன்மெண்ட் மாறுனா உடம்பு மாறும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் எப்படி மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் நவகிரகங்களோட சுழற்சி தான். நவகிரகங்கள் சுத்தும் பொழுது அவை நீள்வட்ட பாதையில சுத்துது. அதாவது ஒரு சர்க்குலர் மோஷன்ல சுத்தல. நவகிரகங்கள் ஒரு நீள்வட்ட பாதையில சுத்துது. ஒவ்வொரு கிரகத்தோட சுற்றுப்பாதையும் சூரியனுக்கு கிட்ட சூரியனை விட்டு தூரமாகும். பூமி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜூபிட்டர் குருவை எடுத்துக்கிட்டாலும் சரி, சந்திரன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த சனியை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கிரகங்கள் சூரியனையே எடுத்துக்கிட்டாலும் சூரியன் இப்போ புரட்டாசியில இருக்கிறோம் இல்லையா, அடுத்து ஐப்பசி மாசம் வரும். ஐப்பசி மாசம் வரும் பொழுது துலா ராசியில அவர் நீச்சம் ஆகுறாரு அப்படின்னு சொல்லணும். சித்திரை மேஷத்துல வரும் பொழுது அவர் உச்சம் ஆகுறாருன்னு சொல்றோம். சரியா? ஏன் இந்த உச்சம் நீச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, பூமியை விட்டு சூரியன் தன்னோட டிஸ்டன்ஸ்ல ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ்ல தள்ளிடும். மேஷ மாசம் சூரியன் பூமியில இருந்து கிட்ட இருப்பார். சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிற இடைவெளி சித்திரை மாதம் என்று சொல்லப்படுகின்ற மேஷ மாசத்துல கம்மியா இருக்கும். தூரம் இடைவெளி கம்மியா இருக்கும். ஐப்பசி மாசம் என்று சொல்லப்படுகின்ற துலா ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது பூமியை விட்டு தூரமா இருக்கும். இந்த தூரம் மனுஷ வாழ்க்கையில மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. தூரம் என்கின்ற ஒரு வார்த்தையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பல பிரச்சனைகள்ல இருந்து தள்ளி இருக்கிறாங்க. தள்ளி சில விஷயங்கள்ல இருந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் செல்ஃப். துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தூரம் தான் மேட்டர். அப்ப நெருக்கம், அந்யோன்யம், தூரம். நெருக்கம், அந்யோன்யம், அப்புறம் தூரம், டிஸ்டன்ஸ். அப்ப இந்த பிரிவு எப்படி வருது? கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து, பிரிவு ஏன் வருதுன்னா தூரம் தான். எக்ஸாக்டா தூரம் தானே. மனசு தூரம் ஆயிடுச்சு, உடம்பும் தூரம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் காதல்ல கசிந்துருகி ஒன்னா ஒரே ஈருயிர் ஓருடலா இருக்கிறாங்க அப்படின்னா நெருக்கம். அவங்க வெவ்வேறு ஊர்ல இருந்தா கூட மனதால ஒன்றுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு காதலோட விஷயம். பக்கத்திலேயே இருந்தாலும் மனதளவுல தூரத்துல இருக்கிறாங்க அப்படின்னும் இருக்கு. அப்ப மனதால் ஒருங்கி இருக்கிறது, உடலால் ஒன்னா இருக்கிறது. பிசிக்கல் பாடியோட ஈருடல் ஓருயரா இருக்கிறது, மனதால் ஒன்னா இருக்கிறது, பிரியுது. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த தூரங்கள் தான் மனித வாழ்க்கையில சீதோஷ்ண நிலையை உருவாக்குகின்றன, பருவகால மாற்றங்களை. அப்ப இந்த மேஷ மாசத்துல சூரியன் பூமிக்கு அருகில் இருக்கும் பொழுது சூரியனோட வெப்பம் பூமியில அதிகமா இருக்கு, ஏப்ரல் மே மாசத்துல. சரியா? அப்ப ஐப்பசி மாசத்துல சூரியன் பூமியை விட்டு தள்ளி இருக்கும் பொழுது நமக்கு மழை காலம் வந்துருது, நமக்கு அந்த குளிர்காலம் வந்துருது. ஏன் இந்த பருவநிலை மாற்றம் ஏற்படுது? சூரியனோட வெப்பம் பூமியில படுற அளவு கூட குறையுது. சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. இதை கிளியரா புரிஞ்சுக்கணும். The same way ஒவ்வொரு கிரகமும் பூமிக்கு அருகிலும் பூமியை விட்டு தொலைவிலும் சுத்தும். புரியுதா? ஒவ்வொரு கிரகமும் பூமிக்கு மிக அருகிலும் பூமியை விட்டு தொலைவிலும் சுத்தும், இன்க்ளூடிங் சந்திரன். அப்ப பூமி அப்படின்றது நீங்க. அப்படியா? நீங்க அப்படின்னா உங்களுக்கு நவ கிரகம் இருக்கு. நீங்க பிறந்த லக்னத்தை வச்சு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டுக்கு அதிபதியா இருக்கும், 12 ராசிக்கு. அப்ப எந்த கிரகம் உங்களுக்கு நெருக்கமா வருதோ அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், அது சார்ந்த பொருட்கள், அது சார்ந்த நபர்கள் உங்களை தேடி நெருக்கமா வருவாங்க. எந்த கிரகம் பூமியை விட்டு தள்ளி போதோ அந்த ராசியில இருக்கிறவங்க, அந்த ராசிக்கு எத்தனாவது வீட்டுக்கு அந்த கிரகம் அதிபதியோ அந்த ராசியோட
பொருட்கள், அந்த ராசியோட மனிதர்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கும். நம்ம ஊருக்கு போயிடுவோம் தள்ளி. சோ அந்த கிரகங்கள் கிட்ட வந்துட்டு தூரம் போகுது இல்லையா, இதுதான் பூமியில தட்பவெப்பநிலையை மாற்றுது, மனிதர்களின் வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகளை மாற்றுது. இப்போ மனிதர்களின் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுவதற்கு காரணம் கோச்சாரத்துல இருக்கிற கிரக சுழற்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கிரக சுழற்சிகள்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுல மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டிஸ்டன்ஸ். ஹவு க்ளோஸ் இட் இஸ், ஹவு ஃபார் இட் இஸ். ஒரு சமமான தூரத்துல இருக்கும் போது ஆட்சி பெற்றுரும், கிரகம் வந்து ஆட்சி பெற்றுரும். இப்ப சூரியன் வந்து மேஷத்துல இருக்கும் பொழுது உச்சம், கடகத்து துலாத்துல இருக்கும்போது நீச்சம்னா, சிம்மத்துல இருக்கும்போது ஆட்சினா, அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு கரெக்டான ப்ரொபோர்ஷன் இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அது மாதிரிதான் எல்லா ஆட்சி உச்சி நீச்சம். எந்த கிரகம் நீச்சம் அடைகிறதோ அந்த கிரகம் அந்த டைம்ல வந்து பூமியை விட்டு தள்ளி இருக்கு, தூரமா இருக்கு. எந்த கிரகம் ஆட்சி நிலையில இருக்குதோ அப்ப பூமிக்கு கிட்ட இருக்கு. இந்த அடிப்படையை கிளியரா புரிஞ்சுக்கணும். அடுத்து நேத்து சொன்ன இல்லையா, பல்வேறு உபகிரகங்கள் ஜூபிட்டருக்கும் சனிக்கும் இருக்கு. அப்ப பூமிக்கு ஒரே ஒரு ராகுகேது இருக்கு, ஜூபிட்டருக்கோ சேட்டனுக்கோ நிறைய ராகுகேதுகள் இருக்குன்ற ஒரு விஷயத்தை நேத்து நம்ம சிந்திச்சோம். இது மாதிரி இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்துகின்ற அந்த வட்ட பாதையில சந்திரன் பயணிக்குது. அதனாலதான் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருது. அப்படி பயணிக்கும் பொழுது அது 5.1 டிகிரி ஸ்லாண்டிங்ல சுத்துறதுனால ஈக்வேட்டிக் பிளான்ல அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வர நாள்ல தான் அது ஒரே நேர்கோட்டுல இருக்குது அப்படின்னு நேற்று சொன்னோம்ல. அது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மறக்கக்கூடாது எப்போதுமே. அதுதான் அடிப்படை. இந்த தத்துவத்துல பௌர்ணமி அமாவாசை வர நேரத்துல ஒரு சூரிய கிரகணம் வருது. அந்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணமா நமக்கு தெரியும்ல. எல்லா சூரிய கிரகணமும் முழு சூரிய கிரகணமா தெரியாது. அதாவது உலகத்துல ஒரு பகுதியில தெரியாது, ஏதாச்சும் உலகத்துல ஒரு பகுதியில அது முழு சூரிய கிரகணமா தெரியும். இல்லைன்னா எந்த இடத்துலயுமே முழு சூரிய கிரகணம் தெரியாது. ஏதாச்சும் ஒரு சூரிய கிரகணத்துல உலகத்தின் ஒரு பகுதியில அந்த சூரியனை அந்த சந்திரன் மறைக்கிற அந்த அந்த டார்க்னஸ் கரெக்டா மறைக்கும். அப்ப பூமியோட அளவு என்ன, சந்திரனோட அளவு என்ன, சூரியனோட அளவு என்ன சைஸ்ல? சூரியன் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஜெயண்ட், ஓகேவா, பெருசு. சந்திரன் பூமியை விட சின்னது. பூமி, இந்த மூணு ஆப்ஜெக்டும் ஒரு நேர்கோட்டுல வரும் பொழுது, இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது, இந்த சந்திரன் சூரியனோட சைஸுக்கு எப்படி வருது? சந்திரன் சின்னது, சூரியன் எங்கேயோ பெருசு. அப்ப சூரிய கிரகணம் வரும் பொழுது இந்த சந்திரன் கரெக்டா சூரியன் அந்த வட்டத்தை கரெக்டா எப்படி மறைக்குது அப்படின்னா, அது வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குல்ல, அந்த தூரம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கு. அந்த தூரம் தான் அங்க இருக்கிற பெரிய ஆப்ஜெக்ட சின்னதா காமிச்சு, இங்க இருக்கிற சின்ன ஆப்ஜெக்ட அதுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ணி ஒரு கரெக்டா அந்த அவ்வளவு பெரிய சூரியனை நம்ம இங்க இருந்து பார்க்கும் பொழுது இந்த சந்திரன் நடுவுல போய் அந்த நிழல் மறைக்கும் பொழுது அந்த முழு சூரியனும் மறைஞ்சிருக்கு. அப்ப இது இல்லஷன் தானே, இது ஒரு காட்சி பிழை தான். ஆனா அது பிழை கிடையாது, உண்மைதான். நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது சூரியன் மறைஞ்சிச்சு, நம்ம இங்க இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் மறைஞ்சதுதான். ஒரு 3 நிமிஷத்துக்கு மறைஞ்சிரும், கரெக்டா? மறைஞ்சதுதான். அப்ப மறைஞ்சிச்சு, அதுக்காக சந்திரன் பெருசா கிடையாது. அதுக்கும் சூரியனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அவ்வளவு பெருசு. ஆனா அவ்வளோ பெரிய சூரியனோட ஒளிய இந்த சந்திரனோட நிழல் போய் மறைச்சிருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம்? யார எங்க எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யார எங்க எப்படி வைக்கணும் அப்படின்றதுனா
டிஸ்டன்ஸ். எவ்வளவு தூரத்துல இருக்கணும், எவ்வளவு ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கணும், எல்லாமே கணக்கு தான். கணக்கை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸ் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பிசிக்ஸ். புரியுதா? இத நம்ம ஆன்மீகத்தோட கரெக்டா நம்மளுடைய முன்னோர்கள் கோரிலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அது ஆன்மீகத்தை சரியா புரிஞ்சிக்காம, சயின்ஸையும் சரியா புரிஞ்சிக்காம குழம்புறவங்க. நம்மளோட நோக்கம் ஆன்மீகத்தையும் சயின்ஸையும் கரெக்டா கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறது. அது நம்ம பண்ணா எல்லாருக்கும் அது புரியாது, புரியுறவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா உலக விதி அப்படிதான் இருக்கு, பிரிவினைகளால் நிறைந்ததுதான் உலகம். சரியா? ஏன்னா அந்த பஞ்சபூதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, அது வெவ்வேறு சமநிலையில தான் இருக்கும். அப்ப அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதுன்னா, அந்த டிஸ்டன்ஸை வச்சுதான் உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுது. இந்த டிஸ்டன்ஸ் தான் திதி என்று அழைக்கப்படும். இந்த பஞ்சபூதத்துல இந்த பஞ்சாங்கத்துல நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் அப்படின்ட்டு 5 நம்ம சொல்றோம் இல்லையா? அதுல நாள்னா நமக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை. திதி அப்படின்னா அது என்னதுன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கின்ற இடைப்பட்ட தூரம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கிற இடைப்பட்ட தூரம். அப்ப அகைன்ஸ்ட் திஸ் இஸ் a distance. அப்ப பௌர்ணமியில தொடங்கி அமாவாசை வரைக்கும் 15 திதி, பிரதமை, துதியை, த்விதியை அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த லிஸ்ட்லாம் நான் தரேன். சரியா? அது வளர்பிறை பிரதமை, வளர்பிறை துதியை, வளர்பிறை த்விதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சப்தமி அப்படின்ட்டு போகுது. இதே அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரும்போது தேய்பிரை அப்படின்னு சொல்லப்பட்டு, தேய்பிரை பிரதமை, திதியை, த்விதியை, பஞ்சமி, சதுர்த்தி, பஞ்சமின்னு போகுது. அப்ப இந்த வளர்பிறை, தேய்பிரை, அந்த 15 திதிகள் என்னத்தை குறிக்குது? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிக்குது. அப்ப எகைன் தூரம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. சரியா? அப்ப ஒரு மனிதன் பிரிவினைகளுக்கு ஆளாவது, ஒரு மனிதன் இணைவுகளுக்கு ஆளாவதுக்கு காரணம் இந்த கிரகங்களின் இந்த ஆப்ஜெக்ட், செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் பொதுவா சொல்றோம். எல்லாத்தையும் நம்ம வான மண்டலத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். The celestial objects, how close to the earth, how distance is the earth. இந்த விஷயத்துல தான் பூமியில தட்பவெப்பநிலை, சீதோஷணம், பருவகால மாற்றங்கள் ஏற்படும். இந்த பருவகால மாற்றங்கள் மனுஷனோட வாழ்க்கையிலையும் ஏற்படும். அதனாலதான் திடீர்னு ஒருத்தன் நண்பன் ஆகுறது, திடீர்னு ஒருத்தன் எதிரி ஆகுறது, ஒன்னா இருக்கிற புருஷன் பொண்டாட்டி பிரிகிறது, அப்புறம் திருப்பி சேர்ந்துக்கிறது, நிரந்தர பிரிவாகிறது, தற்காலிக பிரிவாகிறது, ஊடல், கூடல், மோகம், காமம், கலவி எல்லாமே இதுலதான் நடக்கும். இந்த விஷயத்துல நம்மளுடைய மனம், நம்முடைய உடல், நம்முடைய மனம், நம்முடைய உடல், அறிவு, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகின்ற சக்தி நம்மளுடைய உயிர் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உயிர் ஈசனுடையது. அந்த உயிர் பிரபஞ்ச சக்தி. இந்த உயிர்ன்றது என்னது? கடவுள், பிரபஞ்ச சக்தி. அப்ப உயிரோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சுயம்பு, நான் சொல்றது என்னது? ஒரு சுயம்பு சக்தி இருக்கு. அந்த சக்தி இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புக்கான கரண்ட், நம்ம உடம்புக்கான டீசல், நம்ம உடம்புக்கான நிலக்கரி, நம்ம உடம்புக்கான அணு மின்சாரம், எதுவா வேணா எடுத்துக்க, சக்தி. அந்த உடம்புக்கான எனர்ஜி நம்ம உயிராக இருக்கிறது. அந்த உயிர் ஆன்மா.
சோல் என்று அறியப்படுகிறது. அதை கொடுக்கிறது யாரு அப்படின்னா இயற்கை ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரியன். சரியா? அப்ப பூமியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ள இருக்கின்ற உயிர் சூரியனின் உள்ள எப்படி நட்சத்திரம் எரிஞ்சு எனர்ஜியாகி சூரியன் எப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்குதோ அப்படி எரிஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த சூரியன்ல இருக்கிற அந்த சக்தியை வந்து நம்ம உடம்புலையும் எரியுது. சூரியன் தான் நம்ம ஒளியை பெறுறோம் இல்லையா? பூமிக்கு ஒளி கிடைக்கிறது, நவ கிரகங்களுக்கு, சூரிய குடும்பத்துல இருக்கிற உலகத்துல எவ்வளோ நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு, எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு. நமக்கு கண்கண்ட தெய்வம் சூரியன் தான். நமக்கு எந்த ஸ்டார் இருக்கு? ஒரே ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் இருக்கிற மாதிரி சூரியன் தான் நமக்கு சூப்பர் ஸ்டார். அப்ப அந்த சூரியன்ல இருக்கிற எப்படி ஒரு ஹீலியம் எரிஞ்சு நெருப்பா வந்துகிட்டே இருக்கோ அந்த நெருப்பு நம்ம உடம்புல எரியுது. அதுக்கு சக்தியை கொடுக்கிறது நாம் சுவாசிக்கின்ற பிராணவாயு. இந்த பிராணன் வாயு உள்ள போய் அந்த உயிர் இயங்குது. அந்த உயிரை இயக்கிட்டு இருக்கிறது ஆற்றுல இயங்குது. ஓகேவா? எல்லா கிரகங்களுக்கும் எல்லா உடல் பாட்டுக்கும் அந்த சூரிய ஒளி போதும், அந்த பிராணவாயு போதும். அது செல்களை இயக்குகிறது. சயின்டிபிக்கா மெடிசனுக்குள்ள போன அப்ப இந்த ஆத்மகாரகன் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சிவம் இருக்கிறது. நீயே கடவுள். உன்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அது உன்னை பாதித்து, உன் குடும்பத்தை பாதித்து, உன் சமூகத்தை பாதித்து, பூமியை பாதிக்கும். அது ஈவன் சந்திரனை பாதிக்கும், ஈவன் சூரியனையே பாதிக்கும். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆத்ம பலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம சக்தியானது உலகத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா கிரகத்தையும் ஆட்கொள்ளுகின்ற சக்தியை அது கொண்டிருக்கிறது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப தன்னை அறிதல், தான் ஒரு சிவம் என்று உணர்ந்து கொள்வதுதான் மனிதனுக்கு தேவை. அதை கடைசி வரைக்கும் உணராம 99.99% மக்கள் மாண்டு போகிறது. தான் ஒரு சிவம், தனக்குள் ஒரு சக்தி இருக்குது. அது வந்து மிகப்பெரிய சக்தி. அது மிகப்பெரிய சக்தியா இருக்கிறதுனால அது டிஸ்ட்ரக்ஷன் போர்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை அழிக்கணும் அப்படின்னு நினைக்க கிடையாது. அதை உணர்தல், தான் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வரப்பிரசாதமான ஒரு சூழ்நிலையில இந்த பூமியில வாழ்றோம் அப்படின்றத உணர்ற அந்த க்ஷணம் இருக்குல்ல, அந்த நொடி, அதை உணர்ந்துட்டா யூ ஆர் என்லைட்டட். அது உணர்ந்துட்ட பிறகு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு சமாதி நிலைமைக்கு போயிடுவீங்க. அதை உணரணும். கடவுள் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னோடு உரைகிறார் அப்படின்ற அந்த உணர்ற அந்த நொடி உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நிசப்தம் வரும், அமைதி புரி வரும். அதுக்கப்புறம் எல்லாமே புரியும். யாருமே சொல்ல வேண்டாம். புரியுதா? அததான் நான் உங்களுக்கு ட்ரிகர் பண்ண முயற்சிக்கிறேன். அதை தூண்டுவதற்கு ஒரு தூண்டுகோலா தான் நான் இந்த வகுப்பு எடுக்கிறேன். புரியுதா? இந்த வகுப்பு காலபுருஷ தத்துவம், அடிப்படை ஜோதிடம் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா இது ஆக்சுவலி உயர்நிலை வகுப்பு தான். அப்படி சொன்னா யாரும் வரமாட்டீங்க அப்படின்றதுனால இது அடிப்படைன்னு சொல்றேன். ஆக்சுவலி யூ ஆர் லேர்னிங் த மோஸ்ட் சீக்ரெட் பார்ட் ஆஃப் லைஃப் தான் இந்த வகுப்புல படிக்கிறீங்க. அதனால தொடர்ந்து இந்த வகுப்பை பாத்தீங்கன்னா ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு, தன்னை அறிதல் நடக்கும் அப்படின்னு நான் பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்க நான் உதவுறேன். அவ்வளவுதான். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த இடத்துல இந்த சோல், ஆத்மான்னு சொன்னோம் இல்லையா, அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அது எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம மனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்திரன் வரார் அடுத்து. இப்ப சூரியனை சொன்ன இல்லையா, அந்த உயிர் சொன்ன இல்லையா, அந்த உயிர் உங்களுக்குள்ள இருக்கு. 5 பூதங்கள் கரெக்டான ப்ரொபோர்ஷனேட்ல இருக்கு. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்பதான் சந்திரன் வரார். இந்த சந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சந்திரன் தான் முழு உடல்.
இந்த சந்திரன் தான் முழு மனம். இந்த சந்திரன் முழு உடல், இந்த சந்திரன் முழு மனம். இந்த ரெண்டுமே சந்திரன் தான். அதுக்கப்புறம் நிறைய கேட்டகரியில அது பிரிவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் சொல்றேன், நீங்க இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. எக்ஸ் அப்படி மேக்ஸ்ல எப்படின்னா இப்படிதான் வச்சுக்கோ இப்போதைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க. அப்ப இந்த சந்திரன் உங்களுடைய முழு உடல், இந்த சந்திரன் உங்களுடைய முழு மனம் அப்படின்னா இந்த முழு உடலையும் இந்த முழு மனதையும், ரெண்டு ஃபேக்டர், சந்திரனுக்கு இரவு பகல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து உங்கள் முழு உடலாகவும் முழு மனதாகவும் இருக்கார். உங்க மனசுன்னு சொல்லப்படுகின்ற முழுசையும் சந்திரன் தான் கட்டுப்படுத்துறாரு. உங்கள் முழு உடலையும் சந்திரன் தான் கட்டுப்படுத்துறாரு. அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் சப்போர்ட்டா வருவாங்க. எல்லாருமே சப்போர்ட்டா தான் வருவாங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும். சரியா? அப்ப இந்த உடல் மனத்துக்கு உள்ள இருக்கிற சூரியன், ஆத்துமா, சோல் அப்படின்றவரு உடலுக்கான முடிவுகளையும் உடலுக்கான சக்தியையும் மனதுக்கான முடிவுகளையும் மனதுக்கான சக்தியையும் கொடுக்கிறார். அப்ப இந்த சந்திரன் 27 நாள்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும் பொழுது அந்த நட்சத்திரம் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும். அந்த நட்சத்திரத்திலையும் அது 4 பாதங்களா பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரு பாதத்துல டிராவல் பண்ணும்போது அதுக்கு ஒரு சிறப்பு குணாதிசயம் இருக்கும். அப்ப 108 நட்சத்திர பாதத்துல சந்திரன் பயணிக்கும் பொழுது அது எந்த நட்சத்திர பாதத்துல பயணிக்குதோ அந்த குணத்தை வாங்கி அது பூமிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும், கீழே அனுப்பும். அப்ப சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போகுதோ அந்த நட்சத்திரத்தோட அனைத்து குணாதிசயங்களையும் பெற்று அது பூமிக்கு அனுப்பும். அத ஒவ்வொரு ஜீவராசியும் ரிசீவ் பண்ணும், இன்க்ளூடிங் மனிதன், இன்க்ளூடிங் எல்லா உயிரினங்கள். சரியா? எல்லா உயிரினமும் ரிசீவர், எல்லா உயிரினமும் சென்டர். கிளியரா புரிஞ்சுக்கிறோம். அதாவது நம்ம போன் வச்சிருக்கிறோம்ல, நம்ம போன் எப்படி இயங்குது அப்படின்றத பாத்துக்கோங்க. நம்ம பேசுறது அவங்களுக்கு கேக்குது, அவங்க பேசுறது நமக்கு கேக்குது. நம்ம போன்ல ஒரு மைக் இருக்குது, நம்ம போன்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. நம்ம போன்ல இருக்கிற ஸ்பீக்கர் அவங்க பேசுறத கேட்கறதுக்கு, நம்ம போன்ல இருக்கிற மைக்கு நம்ம பேசுறது அவங்களுக்கு போறது. சென்ட் அண்ட் ரிசீவ். அது மாதிரி இந்த ஒவ்வொரு மனித உடலும் பூமியில இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்துல இருக்கிற உடலும் ஆத்மாவும் டைரக்டா சந்திரனோட கனெக்ட் ஆயிருக்கு. எப்படி நம்ம சேட்டலைட், நிறைய சேட்டலைட் விட்டுருக்கிறோமோ, ஒவ்வொரு சேட்டலைட்டும் நமக்கு டெலிபோன் சிக்னல்ஸ் கொடுக்குதோ, கம்யூனிகேஷன்ஸுக்கு உதவுதோ, டிவி சிக்னல்ஸ் வருதோ, ரேடியோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் வருதோ, எவ்வளவு ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சேட்டலைட், ஆர்டிபிஷியல் சேட்டலைட், செயற்கைக்கோள்கள் நமக்கு உதவுறதே எவ்வளவு பெரிய விஷயத்த உதவுது. அப்ப இயற்கை சேட்டலைட், மூன் வந்து இயற்கையான துணை கிரகம் சேட்டலைட். அப்ப 3 இயற்கை சேட்டலைட் பொழுது அந்த 3 மேஜரா என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துல டிராவல் பண்ணும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிற குணம், அதுலயும் ஸ்பெசிபிக்கா அந்த பாதத்திற்கு என்று ஒரு குணம் இருக்கு. அந்த குணத்தை வாங்கி பூமி ஃபுல்லா எல்லாருக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுது. அத ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்த லக்னம் ராசிக்கு ஏத்த மாதிரி அந்த நட்சத்திர பாதத்துல இருந்து வர அந்த ஃப்ரீக்வன்சிய இவங்க ஒரு ஃப்ரீக்வன்சியா ரிசீவ் பண்ணும். இப்ப நீங்க மேஷ ராசியில அஸ்வினி 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, சந்திரன் அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்கும் பொழுது டைரக்டா அஸ்வினி 1 டு அஸ்வினி 1 ரிசீவ் பண்ணிப்பீங்க. இப்ப அஸ்வினி 1ல சந்திரன் இருக்கு, ஆனா நீங்க ரோகிணி 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்கன்னா அஸ்வினி 1ல இருந்து வர அந்த கம்யூனிகேஷன் ரோகிணி 4ல ரிசீவ் பண்றீங்க.
அப்ப நீங்க பூரட்டாதி 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்க சந்திரன் நீங்க பிறந்தப்ப இருக்கிற சந்திரன் பூரட்டாதி 2ஆம் பாதம்னா இப்ப அது அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்கும் பொழுது அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருந்து வர சமிக்சைகளை நீங்க பூரட்டாதி 2ஆம் பாவத்துல இருந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஆக நீங்க பிறந்தப்ப ஒரு சந்திரன் ஒரு புள்ளியில நின்றுப்பாரு, அது ஒரு நட்சத்திரத்துல நின்றுப்பாரு, அந்த நட்சத்திரத்துல ஒரு பாதத்துல நின்றுப்பாரு. 360 டிகிரில ஏதோ ஒரு டிகிரில இருக்கும் பொழுதுதான் நீங்க பிறந்திருப்பீங்க. அப்ப அந்த 360 டிகிரில இருக்கிற ஏதோ ஒரு 0ல இருந்து 360 இருக்கிற ஒரு நம்பர் தான் உங்களோட ரேடியோ ஃப்ரீக்வன்சி நம்பர். எஃப்எம் வைக்கிறீங்க இல்லையா, கார்ல போகும்போது எஃப்எம்மோ வீட்லயோ எஃப்எம்னா சூரியன் எஃப்எம் 110.5, ரேடியோ மிர்ச்சி, ரேடியோ சிட்டி அப்படின்னு எஃப்எம்க்கு நம்பர் கொடுக்குறாங்கல்ல. அப்போ ஒவ்வொரு எஃப்எம்மும் ஒரு மனுஷன் நினைச்சுக்கோ. அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஒரு நட்சத்திர பாதத்துல பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திர பாதத்துல நீங்க பிறந்தப்ப என்ன டிகிரி இருக்குதோ அதுதான் உங்க எஃப்எம் நம்பர். அப்ப சந்திரன் மேல வானத்துல சுத்திட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன நட்சத்திர பாதத்துல போயிட்டு இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும், அதை வாங்கி உங்களுக்கு அனுப்பும். அதை நீங்க இந்த நட்சத்திர பாதத்துல இருந்து ரிசீவ் பண்ணுவீங்க. அது மாதிரி நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு கம்யூனிகேட் பண்ணும் பொழுது நீங்க இந்த நட்சத்திர பாதத்துல இருந்து அனுப்புவீங்க, அவரு அந்த இப்ப என்ன நட்சத்திர பாதத்துல இருக்காரோ அங்க இருந்து அதை ரிசீவ் பண்ணிப்பீங்க. அப்ப நீங்க நினைக்கிறத சந்திரன் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அதுதான் டெலிபதியா யாரோ என்ன நினைச்சாங்களே குறை ஏறுது, நீங்க உங்க காதலனையோ காதலியோ இல்ல பிள்ளையோ பொண்டாட்டியோ புருஷனையோ நினைக்கிறீங்க, அவங்க ஐயோ ஊருக்கு போயிருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது என்ன நினைக்கிறோம், குறை ஏறுது, அப்ப தண்ணியை தலையில தட்டி தண்ணி குடிக்கிறோம் யாரோ நினைக்கிறாங்க. அப்ப டெலிபதி எப்படி நினைக்கிறது, நீங்க இங்க நினைக்கிறீங்க அவருக்கு குறை ஏறுது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமா நடக்கிறது இல்லை, இதெல்லாம் இதுதான். அப்ப நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தரை நினைக்கிறீங்க, அது அங்க போகுது, அது அங்க இருந்து அவருக்கு போகுது, அப்ப அவர் வந்து உங்களுக்கு போன் பண்ணுவாரு. அப்ப நமக்கு நார்மலா நம்ம வாழ்க்கையில நம்ம பாட்டுக்கு சும்மாதான் இருப்போம். அப்ப ரொம்ப நாளா வந்து ஒரு ஃப்ரெண்டை பத்தி நம்ம யோசிக்காம இருப்போம். திடீர்னு ஒரு ஃப்ரெண்டோட ஞாபகம் வரும், டக்குன்னு அவன்கிட்ட பேசலாமே என்ன பண்ணுவோம், ஒரு போனை போடுவோம், அவர் எடுப்பாரு. நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா, இப்பதான் நினைச்சேன் நீயே பண்ணிட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நம்மளுடைய நினைக்கிறது சந்திரனுக்கு போது, சந்திரன் அவங்களுக்கு அனுப்புது, அவங்களுக்கு தான் எண்ணங்கள் வேலை செய்யும். அப்ப இந்த சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துல போகும் பொழுது அந்த நட்சத்திர பாதத்துக்கான குணாதிசயங்களை உங்களுக்கு பூமி ஃபுல்லா அனுப்புறாரு. அதை நீங்க பிறந்தப்ப என்ன நட்சத்திர பாதத்துல இருந்தீங்களோ அந்த பாதத்துல இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேற விதமாவும் ரிசீவ் பண்ணுவீங்க. அடுத்து நான் சொல்றேன். அடுத்து இதே மாதிரிதான் நவ கிரகங்களும் கோச்சாரத்துல ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துல நவ கிரகங்களும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப குரு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ல நிற்பாரு. சனி வந்து 2.5 வருஷத்துல ஒரு ராசியில டிராவல் பண்ணும்போது ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாரு, ரொம்ப ஸ்லோவா தான் அவர் போவார். அந்த ஒரு பாதத்தை தாண்டறதுக்கு he will take time. அப்படி பண்ணும் பொழுது அந்த இடத்துல சனிக்கு வேற குணம் இருக்கும், ஆனா சனி நிக்கிற நட்சத்திர பாதம் வேறு ஒரு கிரகத்தின் சாரத்துல இயங்கும், பஞ்சபூதத்தின் தத்துவத்துல இயங்கும். அப்ப ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரத்துல டிராவல் பண்ணும் பொழுது அவர் எந்த நட்சத்திர பாதத்துல, அந்த கிரகம் எந்த நட்சத்திர பாதத்துல டிராவல் பண்றாங்களோ அந்த நட்சத்திரத்தின் குணாதிசயம் அதுல ஸ்பெசிபிக்கா அந்த நட்சத்திர பாதத்தின் குணாதிசயத்தை ரிசீவ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில இவங்களுக்குன்னு ஒரு இயற்கை குணம் இருக்கும்ல, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இயற்கை குணம் இருக்கும்ல, அந்த குணம் கூட குறைய மாறும். அதாவது சனிக்குன்னு ஒரு குணம் இருக்கும், செவ்வாய்க்குன்னு ஒரு குணம் இருக்கும், ஜூபிட்டருக்குன்னு ஒரு குணம் இருக்கும். அப்ப அவங்க அந்த குணத்தை அப்படியேதான் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கோச்சாரத்துல போகும் பொழுது அந்த ராசிக்குன்னு ஒரு குணம் வந்துடும். அவங்க எந்த ராசிக்குள்ள போறாங்களோ அந்த ராசிக்குன்னு ஒரு குணம் வந்துடும், அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குணம் வந்துடும். அப்ப அவங்களுக்கு இருக்கிற இயற்கையான குணம், அவங்க போற ராசிக்கு ஒரு குணம், அந்த ராசிக்கு இருக்கிற குணத்துக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்க நடந்துக்க முடியும். அது நில ராசியோ நெருப்பு ராசியோ நீர் ராசியோ சர ராசியோ சிற ராசியோ உபய ராசியோ
ஆண் ராசியோ பெண் ராசியோ அடிராசியோ அது மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது. அப்ப அது அந்த ஊருக்கு போகும் பொழுது, அந்த ராசின்றத ஊருன்னு சொல்றேன், அது அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அங்க என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கொள்ளும். அதுக்கு அதுலயும் ஸ்பெசிபிக்கா எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதுக்கான குணங்களை பெற்றுக்கும். ராசியின் குணங்களை ஸ்வீகரிக்கும், நட்சத்திரங்களின் குணங்களை ஸ்வீகரிக்கும், நட்சத்திர பாதத்தின் குணங்களை ஸ்வீகரிக்கும். அப்ப நீங்க ஒரு ஒயிட் கேன்வாஸ்ல படம் வரைகிறீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. பிரஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சளை எடுத்து தடவுறீங்க. மஞ்சள் என்னது? குரு. குருவோட கலர் வந்து மஞ்சள் எக்ஸாம்பிளுக்கு. அப்ப குரு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிறாருன்னு இமேஜின் பண்ணு. பை டிஃபால்ட்டா குரு மஞ்சள். சனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ளூன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப மஞ்சள் எடுத்துக்கிட்டீங்க, குருவோட ஒரிஜினல் கலர் மஞ்சள். ஒரு ஃபுல் மஞ்சள் எடுத்து ஒரு வெள்ளை கலர் கேன்வாஸ்ல வரைஞ்சிடுறீங்க, மஞ்சள் இருக்கு. இப்ப குரு வந்து ஒரு ராசிக்குள்ள போறாரு அப்படின்னா அந்த ராசிக்குன்னு ஒரு கலர், அந்த கலரை எடுத்து அந்த மஞ்சள் மேல கொஞ்சம் அடிக்கிறீங்க. அப்புறம் அவர் அந்த ராசியில ஒரு நட்சத்திர பாதத்துக்குள்ள போறாரு அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கலர் இருக்கும், அந்த கலரை எடுத்து கொஞ்சம் அடிக்கிறீங்க. அந்த நட்சத்திர பாதத்துக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும், அந்த கலரை கொஞ்சம் எடுத்து டீம் பண்றீங்க. அப்ப மஞ்சள் என்பது குரு. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் சனியோட ராசி காரகத்துவத்துல இருக்கிற ராசிக்கு போறாரு அப்படின்னா ப்ளூவை, மஞ்சளோட ப்ளூவை கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க. அது உள்ள இருக்கிற நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம், கொஞ்சம் வெள்ளையை சேர்த்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குரு வந்து மகரத்துக்குள்ள போறாரு, குருவோட கலர் வந்து மஞ்சள், மஞ்சள் எடுத்து அடிக்கிறீங்க. மகரம் வந்து சனியோட கலர், சனியோட வீடு. அப்ப மஞ்சள்ல கொஞ்சம் நீல கலர் பெயிண்ட் எடுத்து கலக்குறீங்க. அப்ப மஞ்சளோட நீலத்தை கலந்தா ஒரு கலர் மாறுமா? அப்ப அவரு வந்து அதுக்குள்ள வந்து சந்திரனோட ராசிக்குள்ள போற, திருவோணத்துக்குள்ள போற. திருவோணம் சந்திரன், சந்திரன்னா வெள்ளை, வெள்ளையை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் அடிக்கிறீங்களா? அப்ப மஞ்சள், மஞ்சளுக்கு மேல கொஞ்சம் ப்ளூ, ப்ளூக்கு மேல கொஞ்சம் வெள்ளை, அப்படி அடிச்சா ஒரு கலர் மாறிடுதா? அப்ப இந்த கலர் மாறுற மாதிரி அந்த கிரகத்தின் நிறம், குணம், சுவை எல்லாமே மாறும். மாறி அவரு அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடம் பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இடமா இருக்கும். அவங்க பிறந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிறந்த ராசி புள்ளி, நட்சத்திர புள்ளிக்கு இந்த இடம் வேற மாதிரி. அவர் இந்த இடத்துல நிற்கும் பொழுது இந்த நிறம், குணம், மனசை என்ன கலரா மாறி இருக்காரோ அந்த கலரா மாறி உங்களுக்கு வேலையை செய்வார். அப்ப கிரகங்கள் நிறம் மாறும். அப்படிதான் மனுஷனும் நிறம் மாறும், மனுஷனும் குணம் மாறலாம். அப்ப நேத்து வரைக்கும் நண்பனா இருந்தவன் இன்னைக்கு எதிரி ஆகுறதோ, நேத்து வரைக்கும் எதிரியா இருந்தவன் இன்னைக்கு நண்பன் ஆகுறதோ, மனுஷனோட குணம் மூடு மாறுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த கிரகங்களின் மாற்றங்கள், கிரகங்கள் நகரும் பொழுது தன்னுடைய குணாதிசயத்தை முழுக்க கொடுக்க முடியாது. அது எந்த ராசிக்குள் பிரவேசிக்கிறதோ அந்த ராசியின் குணாதிசயத்தை பெற்று, அது குறிப்பா எந்த நட்சத்திரத்துல பிரவேசிக்குதோ அந்த நட்சத்திரத்தின் குணாதிசயத்தை பெற்று, கூட அது எந்த நட்சத்திர பாதத்துல பிரவேசிக்குதோ அந்த குணாதிசயத்தை பெற்று அது நிறம் மாறும். இந்த இடத்துல அந்த ராசியில கூட இன்னொரு கிரகமும் டிராவல் பண்ணுது அப்படின்னா அந்த அந்த கிரகமும் பாதிக்கப்படும், இந்த கிரகமும் பாதிக்கப்படும். ஃபைனலா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கலரா மாறிடும். அப்ப ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இல்லையா, H2O. அப்ப ஆக்சிஜன் H2Oனா ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1 விதத்துல கலந்துச்சுன்னா தண்ணியா மாறிடுதுல. இட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுல்ல. அப்ப அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுலாம் இரு கிரக கூட்டு விளைவுகள் தான். அப்ப இந்த ஒரு கிரகமே ராசிக்குள்ள நட்சத்திரத்துல போகும்போது மாறும் பொழுது இன்னொரு கிரகமும் அங்க இருக்கும் பொழுது அது ரெண்டும் எவ்வளவு க்ளோஸா இருக்கு, அந்த ராசிக்குள்ள அந்த ரெண்டு கிரகமும் எவ்வளவு க்ளோஸா இருக்குது பொறுத்து ஒரு வினை நிகழும். அந்த நிகழ்ச்சி சேர்ந்து ஒரு குமுலேட்டிவ் ரிசல்ட்டா உங்களுக்கு வரும். இது மாதிரி அந்த ராசிய இன்னொரு ராசியில இருந்து நேரடியா 7ஆம் பார்வையில பார்க்கும் பொழுது அந்த பார்வைக்கு ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலன் சுபத்தன்மையோ அசுபத்தன்மையோ கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த வெயிட்டேஜையும் சேர்த்துதான் இந்த ரிசல்ட் டிரான்ஸ்பர் ஆகும். அப்ப ஒரு கிரக நிகழ்வு ராசிக்குள்ள, நட்சத்திரத்துக்குள்ள, நட்சத்திர பாதத்துக்குள்ள, அதே மாதிரி ஒரு கிரகம் தாண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அதே ராசியில இருக்கும் பொழுது, அதே நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது, அதே மாதிரி இந்த கிரகங்களை வேறு ஒரு ராசியில் இருக்கிற கிரகங்கள் 7ஆம் பார்வையா பார்க்கும் பொழுதோ இல்ல சிறப்பு பார்வைகள் என்று சொல்லப்படுகிற 5, 9, 7 இல்ல 8, 4
3 இந்த மாதிரியான பார்வைகள் 9ஆம் பார்வையா பார்க்கும்போதோ அதுக்கேற்ற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்து அது மனுஷனோட வாழ்க்கையில ஏற்படுத்தும். அப்ப இந்த அடிப்படையில தான் மனுஷ வாழ்க்கை நடக்குது. இதுதான் நம்ம ராசி பலன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த கிரகங்கள் எப்படி நடந்தாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்றான்னா அவன் ஸ்திர ராசியா இருக்கும். இந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் மாறுவேன்னா அவன் சரராசியா இருக்கும். இந்த கிரகம் எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போயிடுவேன் அப்படின்னா அவன் உபயராசியா இருக்கும். அப்ப சரராசி, சிரராசி, உபயராசி அப்படின்னு நம்ம இந்த ராசிகளை பிரிக்கணும். மேஷம் சரராசி, ரிஷபம் ஸ்திரராசி, உபயம் மிதுன ராசி. சரம்னா சரணமுடையது, ஷேக்கபிள். ஸ்திரம்னா ஆடாது, ஸ்டேபிள். உபயம்னா அது கூடயே சேர்ந்து பயணிக்கும், ஒட்டிக்கும். அது இப்படி வளைஞ்சதுன்னா அது வளைஞ்சு போகும். அது இப்படி மேல போச்சுன்னா இப்படி மேல போகும். அது கூடயே போகும். அது புதனோட தன்மை. அப்ப புதனை நீங்க பிரிச்சு தூக்கி போட்டுற முடியாது, கம்பு மாதிரி ஒட்டிக்கும். ஆனா சரம் நீ ஆட சொன்னா அது ஆடும். நாடல் மாதிரி இப்படி ஆடும், அப்படி ஆடும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ரிஷபம் ஆடாது, நிற்கும். அதனாலதான் ரிஷப ராசியில பிறந்தவங்க மோர் ஸ்டபன். ரிஷப ராசியோ லக்னத்திலேயோ பிறந்தவங்க மோர் ஸ்டபன். மேஷ ராசியில பிறந்தவங்க பிளெக்சிபிள். பாக்குறதுக்கு நெருப்பு ராசி ஆனா பிளெக்சிபிள். இது பாக்குறதுக்கு நில ராசி, ஸ்டேபிள். உபயராசி மிதுனம் அவன் இப்படி போனானா அவன் கூடயே போயிடும், இப்படி போனானா அப்படியே போயிடும், கூடயே டிராவல் ஆகும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் குணாதிசயங்கள் இருக்கு, புரிஞ்சுதா? அதுக்கேத்த மாதிரி ராசியே மேஜர் ரோல் பிளே பண்ணுது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஜோதிடம் படிச்சோன்னே ராசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, லக்னம் தான் தெரியுமா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிடும். லக்னம் தான் பிரதானம், அது உண்மைதான். ஆனா அந்த காலத்துல இருந்து சும்மா ராசி பலன் சொல்றாங்களே அது சாதாரணமா அப்படின்னா, கூடுமான வரைக்கும் லக்னம் யாருக்கும் சரியா தெரியாது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் நமக்கு லக்னம் கரெக்டா தெரியும். லக்னம் 100% தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி தான். சரியா? அப்ப பெருவாரியான முடிவுகள் லக்னத்தால எடுக்கப்பட முடியாத பொழுது ராசியை வச்சு எடுத்துடலாம். அதாவது சந்திரன் என்ற புள்ளியை வச்சு எடுத்துடலாம். ஏன்னா சந்திரன் தான் முழு உடல், முழு மனம். லக்னம் என்பது உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற உயிர். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில தான் உலகம் இயங்குது. இதுல நேத்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மேஷம் ஏன் மேஷம் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில இப்ப உலகம் உருவாகுது இல்லையா? உலகம் உருவாகும் பொழுது முதல்ல சூரியன் தான், சூரியன் தான் மற்ற கிரகங்கள்லாம். அப்ப அந்த சூரியன்ல இருந்து வர நெருப்பு பந்து, அது ஏதோ ஒரு எனர்ஜில ஒரு தூள் எரிஞ்சுக்கிட்டு வருது, நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு வருது. இந்த நெருப்பா எரிஞ்சிட்டு வர்றது மேஷராசி. நெருப்பு அணைச்சிட்டு மேஷராசி நெருப்பு ராசி. சூரியன்ல இருந்து முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் வருது, பூமியிலே வச்சுக்கோங்க. பூமி இப்படிதான் உருவாச்சுன்னு இமேஜின் பண்ணு. அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உருவாக இருக்கும் இல்லையா? பூமி ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எரிஞ்சுக்கிட்டு வருது, ஃபுல்லா எரியிற தன்மையில இருக்கு. பூமி இப்ப இருக்கிற பூமி மாதிரி இல்ல. முதல்ல பூமின்றது சூரியன்ல இருந்து எரிஞ்சிட்டு, இதெல்லாம் ஒரு கற்பனை. சரியா? உண்மையா கூட இருக்கலாம், இமேஜினேஷன். பூமி நெருப்புல எரிஞ்சிட்டு வருது. எரிஞ்சிட்டு வருது மேஷராசி. நெருப்பு எரிஞ்சு அடங்கிடுச்சு. அடங்கினோன்னு அது சூடா இருக்கு, நிலமா இருக்கு. அது ரிஷபராசி. அது அந்த சூடு குறையுது. சூடு குறைஞ்சோன்னு அதுல காற்று உருவாகுது. அந்த காற்று உருவாகிறது மிதுன ராசி. அந்த காற்று ஈரப்பதம் அடைஞ்சி தண்ணியா மாறுது, அது கடகராசி. பஞ்சபூதங்கள் இப்படிதான் அந்த ராசியில அமையுது. அப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு சூரியன்ல இருந்து ஒரு 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 பால் தனியா, ஒரு துண்டா தனியா வருது, நெருப்பாவே எரிஞ்சிட்டு வருது. நெருப்பா எரிஞ்சிட்டு வர்றது முழுக்க மேஷராசியில இருக்குது.
அது வந்து அந்த நெருப்பு அணைஞ்சோன்னா கனகனன்னு ஹீட்டா ஒரு கங்கு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. அது வந்து ரிஷபராசி. கங்கு நிலக்கரி எரியுது இல்ல, அது மாதிரி எரிச்சு அது ஃபுல்லா எரியல, கங்கு இருக்கு. அது வந்து நிலராசி ரிஷபம். அப்புறம் அந்த நெருப்பு அணையுது, குளிருது, காற்று உருவாகுது. மிதுன ராசி. அந்த காற்று குளிர்ந்து ஃபர்தரா தண்ணியா மாறுது, கடகராசி. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் இது அப்படியே ரிப்பீட்டா நடக்கும். இந்த மாதிரிதான் பஞ்சபூதங்கள் இயங்குது. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் கோப நிலைமையில இருக்கும்போது அவன் நெருப்பு ராசியா இருக்கிறான், அவன் குளிர்வு ராசியா இருக்கிறான், அவன் குளிர்ந்த தன்மையில இருக்கிறான், அவன் வந்து நிலத்தன்மையில சமநிலையில இருக்கிறான். அது மாதிரி மனுஷனோட ஒவ்வொரு மூடும் அவன் வந்து இந்த ராசிகளின் தன்மையை பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட ராசிய பிரதிபலிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு. ஆனா இயற்கையாகவே நீங்க பிறந்தப்ப ஒரு ராசியில இருப்பீங்கல்ல, அந்த ராசி உங்களுடைய டிஃபால்ட் இன்னர் கோர், அது மாறாது. ஆனா நீங்க அது வேணான்ட்டு முடிவு பண்ணும் பொழுது நீங்க வேற ஒரு ராசியா மாறிக்கலாம். ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நெல்லு பயிரிடுறாங்க. நெல்லு பயிரிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு நிறைய 3 போகம் வளர்ந்துட்ட பிறகு நெல்லு வரலைன்னா வேற ஒரு பயிரை மாத்தி போடலாம் அப்படின்னா வேற ஒரு பயிருக்கு திருப்பி அந்த நிலத்தை உழுது அதுக்கு வேற ஒரு ஃபார்முலாஸ் எல்லாம் பண்ணி வேற ஒரு பயிரை நடுவோம். அப்ப அதே நிலத்துல வேற ஒரு பயிர் வளருது இல்லையா? அது மாதிரிதான் நம்ம நினைச்சா நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது, நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்மளுடைய நேச்சர் கேரக்டரை மறைச்சி வேற ஒரு விஷயத்த கொண்டு வரலாம். ஆனா நேச்சர் கேரக்டர் அடியில இருக்கும், அதை வெளிப்படுத்தாமல் நம்ம வேறு ஒரு தன்மையில இருந்து வாழ முடியும். அதுவே பழக்கமா இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் செய்யறது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம பலம், சோல். அப்ப நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது நம்முடைய உயிரை, நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது நம்முடைய மனதை. அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்களை திருப்பி கோர்வையா சொல்றேன். இந்த சந்திரன் ஒவ்வொரு ராசிக்குள்ள போகும் பொழுதும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும் பொழுதும் மனுஷனுக்கு எண்ணங்கள் தோணும். மைண்ட் இருக்குல்ல, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனோ லட்சம் எண்ணங்கள் தோன்றி மறையுது. அதுல சில விஷயங்கள் தான் ப்ராமினென்ட் ஆகி நமக்கு அதை கொஞ்ச நேரம் யோசிக்கும். ஒரு நிமிஷத்துல பல லட்சம் விஷயங்கள் வந்து விதைச்சிரும். சந்திரன் விதைச்சிரும், மற்ற கிரகங்களும் நேரடியாக விதைக்கும், இல்ல மற்ற கிரகங்கள் சந்திரன் மூலியமாகவும் விதைக்கும். நவ கிரகங்களும் டைரக்டா உங்களுக்கு ஒரு எண்ணத்தை விதைக்கும், இல்ல நவ கிரகங்களும் சந்திரன் மூலியமாகவும் விதைக்கும். அப்ப ஒரு எண்ணம் உங்க மனசுல தோணுது, நிக்கணும், நடக்கணும், சாப்பிடணும், டீ குடிக்கணும், அடிக்கணும், கடிக்கணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குணத்தை, அந்த மூடை ஒரு கிரகம் தான் ஏற்படுத்தும். அதை செய்யணுமா வேணாமான்ற முடிவு எடுக்கிறது யாருது? நம்முடைய ஆத்மா, சோல், உயிர். அப்ப மனிதனுக்கு அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கிற கெப்பாசிட்டிய இந்த பிரபஞ்சம். அப்ப மனிதன் யோசிக்காம சில முடிவுகளை எடுப்பான், யோசிச்சு சில முடிவுகள். யோசிக்காம எடுக்கிற முடிவுகள் அன்னிச்சை செயலா இருக்கும், ட்ரெயின்டு டிசிஷனா இருக்கும். நடந்து போய்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு கல்லு டபால்னு உங்களை அடிக்க வருது. ஏதோ ஒரு ஸ்கூட்டர் போது அதுல ஒரு சின்ன கல்லு பட்டு அது இன்சைட் எட்ஜ் ஆகி அது தெரிச்சு உங்ககிட்ட வருதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களையும் அறியாம அப்படி நகருவீங்க இல்லையா? அனிச்சை செய். அதுக்கு நீங்க அறிவெல்லாம் கேட்க மாட்டீங்க, அது ஆட்டோமேட்டடா நடக்கும். உங்களுடைய அறிவை கேட்காம பைபாஸ் பண்ணி உடம்பு தன்னை தற்காத்துக் கொள்ளும். அது மாதிரி அனிச்சை செயல்கள் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷன் தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, இப்ப சச்சின் டெண்டுல்கர் வந்து டெய்லி நெட் பிராக்டிஸ் பண்றாரு. பேட்ஸ்மேன் டெய்லி நெட் பிராக்டிஸ் பண்ணும்போது அவரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பால் வந்தாலும் அவர் ஒரு 500 பந்துகளை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் பழகி இருப்பார். அப்ப ஒரே மாதிரியான டைரக்ஷன் வரும்போது அவர் அடிச்சு 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 பழகி இருக்கும் பொழுது அவரால் அந்த ஸ்பீடை எதிர்கொள்ற கெப்பாசிட்டி இருக்கும். நீங்க போய் அந்த பேட்டிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க, அடி பயப்படுவீங்க வந்து அவ்வளவு வேகத்துல இருந்துச்சுன்னா. அப்ப நம்ம ஒரு விஷயத்துல தொடர்ச்சியாக பயிற்சியில இருக்கும் பொழுது அது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும் பொழுது இன்ஸ்ட்ரக்ஷன் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வந்துடும். அது நம்ம யோசிக்க கூட மாட்டோம், அதுவா செஞ்சிடும். ஒரு டாக்டர் 5 வருஷம் பிராக்டிஸ் பண்றாரு அப்படின்னா
5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கிளைண்ட் வராரு, ஒரு பேஷண்ட் வராருன்னா அவர் அவரையும் அறியாம மருந்து எழுதுவார். ஒரு 4 கொஸ்டின் கேட்பாரு, பார்த்தோட ஒரு மெடிசன் எழுதிடுவார். அவர் யோசிக்க கூட மாட்டாரு. புதுசா படிக்கிற டாக்டர் யோசிப்பாரு. ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காரு, 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அஸ்ட்ராலஜர் உள்ள அவன் பார்த்தோன்னே அவனோட பிரச்சனை தெரிஞ்சிடும். அவர் இமீடியட்டா அது முடியும் முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் சொல்லிடுவார். இப்பதான் நீங்க அஸ்ட்ராலஜி படிக்கிறீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் தான் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க முடிவு எடுப்பீங்க. இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, எந்த விதி பொருந்துமோ அந்த விதி பொருந்துமோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்ட்ராலஜருக்கு வந்தோடனே தெரிஞ்சிடும் இதுதான். அவர் டிசிஷன் குழம்பவே மாட்டாரு. அப்ப ஒரு துறையில ஒரு வேலையை 20 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் செய்யறவங்களுக்கு அதுல பழகிட்டு இருக்கும் பொழுது அது தன்னிச்சையாகவே வரும். எரர் ரேஷியோ குறைஞ்சிடும். அவங்க கொடுக்குற சொல்யூஷன் எரர் ரேஷியோ குறைஞ்சிருக்கும். நடக்கும். அனுபவம் தான் சிறந்த ஆசனம். சரியா? அப்ப அந்த மாதிரியான முடிவுகளை நம்ம தன்னிச்சையா எடுக்கிறோம். அப்ப நமக்கு முடிவெடுக்க தயங்கும் பொழுது நம்ம யோசிக்கணும். அப்பதான் இந்த அறிவுன்னு வருது. அப்ப முடிவெடுக்க தயங்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி நாட் ட்ரெயின்ட் ஆன் தட். இந்த சைடு போகணுமா அந்த சைடு போகணுமா, இதை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு குழம்புற தன்மை. அப்ப அந்த தன்மைகளுக்கு நம்மளுடைய ஆன்மா கரெக்டான முடிவெடுத்து சரி இது எனக்கு வேணும் எனக்கு வேணாம்னு சொல்லணும். நீங்கள் ஒற்றுக்கொள்ளாத வரை உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்களை தாக்கவே முடியாது. இதத்தான் ஆம் ஆமேன் ஆமீன் அப்படின்ட்டு மதங்கள் சொல்றது. ஆம் ஓம்னு நேற்று ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார் இல்லையா? ஓம் அப்படின்னா அது சூரியன்ல இருந்து வர்றதுதான். சூரியன் தான் உயிர். அப்ப ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீ ஒத்துக்கிட்டாதான் உலகம் உனக்கு திணிக்க முடியும். நீ வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா உலகம் சும்மா போற போக்குல திணிச்சுட்டு போயிட முடியாது. இப்ப ஒரு ஆடு இருக்கு, அந்த ஆடை ஃபுல்லா குளிப்பாட்டி மஞ்சள் தடவி கழுத்துல மாலையை போட்டு வெட்ட போறாங்கன்னா வெட்டிடுவாங்களா? ஆடு தலையை ஆட்டினாதான் வெட்டுவாங்க. அந்த ஆடு தலையாட்டினா ஆடு என்னை வெட்டிக்கும்னு சொல்லுதுன்னு அர்த்தம். ஆடு வெட்டிக்கும்னு சொல்லிட்ட பிறகுதான் வெட்டுவாங்க. பலி கொடுக்கும் போது கூட ஆடு ஒத்துக்குமா? நீங்க மியூசிக்லாம் அடிப்பீங்க, அது தலையை ஆட்டுற வரைக்கும், ஆடு தலையை ஆட்டுற வரைக்கும் ஆட்டோட கழுத்தை அறுக்க மாட்டாங்க. ஒரு ஆட்டுக்கே அப்படின்னா மனுஷனுக்கு எப்படி? அப்ப ஒரு விஷயம் உங்களை திணிக்கப்படும் பொழுது, ஒரு காதல் 5 பேரு ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த ஒரு பொண்ணு 5 பேரையும் ஏத்துக்குமா? 6வதா ஒருத்தனை ஏத்துக்கும், 5 பேரையும் கழட்டி விட்டு. சரியா? அப்ப சிரிக்கிறதுக்காக சொல்ற, தப்பா எடுத்துக்காது, எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப முடிவுகள் நம்ம எடுக்கிறது. ஆப்ஷன்ஸ் நம்ம டேபிள்ல இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது நமக்கு வேணுமா வேணாமான்றத நம்ம தான் எடுப்போம். அப்ப அந்த ஆப்ஷன்ஸ் நல்லதா இருக்கும். ஒரு பையன் சின்சியரா லவ் பண்ணுவான், அவனை கல்யாணம் பண்ணா காலம் ஃபுல்லா அந்த பொண்ணை அவன் காப்பாத்துவான். ஆனா அந்த பொண்ணோட நேரம் அவனை ரிஜெக்ட் பண்ணிடும், வேற எவனையோ பண்ணோம் கல்யாணம் பண்ணுவான். அவன் கொஞ்ச நாள்ல கழட்டி விட்டு போயிடும். அப்ப உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும், அது உள்ள போய் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எடுக்கிற முடிவு இன்ஃபார்ம்டு டிசிஷனா இருக்காது. அப்ப முடிவுகள் இன்ஃபார்ம்டு டிசிஷனா இருக்கணும்னா தீர ஆராய்ச்சி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தான் அறிவு கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த அறிவு மங்கி உங்களை மயக்கி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்ப நம்ம ஒரு குருவிடமோ ஒரு தந்தையிடமோ தாயிடமோ அதை விஷயத்தை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கிறது தப்பில்லை. நம்மளா எடுக்கிறது தப்பா முடிஞ்சிடலாம். நம்மளா எடுப்போம், அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. அப்ப ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் முடிவுகள் அந்த மனிதனால் தான் எடுக்கப்படுது. நீ சொன்னதுனாலதான் எடுத்துக்குது. நீ சொல்லலைன்னா ஒரு மிகப்பெரிய சட்டத்தை ஒரு கவர்மெண்ட் போட்டா கூட நான் ஏத்துக்க மாட்டேன்னா ஏத்துக்க மாட்டேன் தான், நான் போய் ரோட்ல நின்று போராடுவேன். ஐ எம் நாட் அக்செப்டிங் திஸ் லானா நீ ஏத்துக்கல, அவ்வளவுதான். அரசாங்கமே ஆனாலும் சூரியனே ஆனாலும் படைத்த இறைவனே ஆனாலும் ஏத்துக்கல, இறைவன் ஒன்றும் செய்ய முடியாது. until and unless you say yes. அப்ப பெருவாரியான நேரத்துல நம்ம எப்ப எஸ் சொல்லணும் எப்ப நோ சொல்லணும்ட்டு ஒரு கூச்ச சுபாவத்துல மழுங்கின தன்மையில எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ்ன்னு சொல்லாம இருக்கிறோம், நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாம இருக்கிறோம். பல பிரச்சனைகளுக்கு காரணம் நோ சொல்லாம இருக்கிறதுனாலதான். கூட இருக்கிறான், ஃப்ரெண்ட் இருக்கிறான், கூப்பிடுறான், சரக்கு அடிக்க கூப்பிடுறான்னா நோ சொல்லணும். மச்சான் தானே சொல்றான்னு சொல்லிட்டு கூட போய் சரக்கு அடிச்சா முடிஞ்சிச்சு.
அப்ப எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற எஸ் நோ அதுலதான் இருக்கு. அப்ப உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குதுன்னா இந்த நவகிரகங்கள் என்னதான் சுத்தி என்னதான் பண்ணி என்ன விஷயங்கள எந்த சூழ்நிலைய உங்களுக்கு திணிச்சாலும் அது வேணும் வேணான்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுலதான் மனுஷனோட எல்லா நாளும் நடக்குது. உங்களுடைய முழு வாழ்க்கையும் வேணும் வேணான்னு சொல்றதுலதான் இருக்கு. நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க ஃபைனலா இதான் செய்றீங்க. ஒவ்வொரு நாளும் காஃபி குடிக்க போலாமா? வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். அவனுக்கு போன் பண்ணலாமா? வேணாம். கடன் வாங்கலாமா? வாங்கலாம். கடன் வாங்க வேணாம், கொஞ்சம் இருக்கிறத வச்சு பண்ணலாம். நிறைய அடகு வைக்கலாமா? வேணாம், கடன் வாங்கி பார்க்கலாம். எல்லா டிசிஷனும் தோன்றும் வேணுமா வேணாமா, அதுதான் நம்ம செய்வோம். த்ரூ அவுட் த லைஃப் நாம செய்யறது ஆம் இல்லைதான். ஆம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளுதல், இல்லைன்னா வேண்டாம். நிராகரிக்கிறதுக்கு மனிதனுக்கு உரிமை இருக்கிறது, ஏற்றுக்கொள்வதற்கு மனிதனுக்கு உரிமை இருக்கிறது. இங்கு அடிமை என்று ஒருவர் இல்லை, நம்ம தான் விரும்பி அடிமையா இருக்கிறோம். நான் அடிமை கிடையாதுடா உனக்கு, நோ யூ ஆர் நாட் மை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் மாஸ்டர் கிடையாது. நீ என்னுடைய எஜமான், நான் உன் அடிமைன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அவனுக்கு அடிமை. அப்ப அடிமையாக இருப்பதும் சுதந்திரமாக இருப்பதும் இணக்கமாக இருப்பதும் பிரிந்து போவதும் எல்லா சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது. அப்படி இல்லைன்னா விலகி இருப்பது. நாட் டேக்கிங் a decision is also a decision. முடிவெடுக்காமல் இருப்பது கூட முடிவுதான். முடிவெடுக்காம இருக்கிறன்றதே முடிவுதான். ஆனா அது ரொம்ப நாள் எடுக்க வைக்க கூடாது. அது எப்படின்னா என்ன ஆயிடும்னா அமைதி சம்மதத்துக்கு எடுத்து அமைதியா இருக்கிறது சம்மதம்னு எடுத்துப்பாங்க. அவங்களுடைய விஷயத்த அவங்க மேல திணிச்சிருவாங்க. வேண்டானா வேண்டான்னு சொல்லிடணும். 10 தடவை கேட்டாலும் 10 தடவை சொல்லணும். அப்ப இந்த இடத்துலதான் நீ என்ன வேணான்னு சொல்றது, நான் உன்னை அடைஞ்சே ஏற்றுக்குவேன், நான் உனக்கு இதை ஃபோர்ஸ் பண்ணுவேன், யூ நீட் டு அக்செப்ட் அப்படின்னு போதுதான் பிரச்சனைகள் வரும். இவர் ஃபோர்ஸ் பண்ணுவாரு, அவங்க வேணான்னுவாங்க, அப்ப சண்டைகள். அப்ப இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சோ இப்படிதான் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுது. அப்ப நம்ம இந்த அடிப்படை ஜோதிடத்துல காலபுருஷ தத்துவத்துல இன்னைக்கு வகுப்புல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் உடல் மனம். உயிர் உடல் மனம். இந்த உயிர் சூரியனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் இயங்குகிறது. இந்த பஞ்சபூதங்கள் நவ கிரகங்களில் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் 27 நட்சத்திரங்களில் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் 12 ராசிகளில் இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் இந்த நவ கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல டிராவல் ஆகும் பொழுது சீதோஷ்ண நிலை மாறுகிறது. சூரியன்ல இருந்து ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு தூரம் போகுது, சந்திரன்ல இருந்து ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு தூரம் போகுது, பூமியிலிருந்து ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு தூரம் போகுது, செவ்வாயில இருந்து குரு எவ்வளவு தூரம் போகுது, புதன்ல இருந்து ராகு எவ்வளவு தூரம் போகுது, அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துல இருந்து ஒவ்வொரு கிரகம் எவ்வளவு தூரத்துல போகுதுன்றதை பொறுத்து நான் சொன்ன அந்த கேன்வாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளெயின் கேன்வாஸ்ல ஒரு கலர் எடுத்து இன்னொரு கலர் எடுத்து இன்னொரு கலர் எடுத்து கலக்கி புதுசா ஒரு கலரை உருவாக்குற மாதிரி இந்த வாழ்க்கை இந்த கிரகங்களின் பயிற்சியால் எண்ணங்களை உருவாக்குகிறது. அந்த எண்ணங்கள் உடம்பையும் மனதையும் பாதிக்கின்றன. இந்த எண்ணங்கள் உடலையும் மனதையும் பாதிக்கின்றன. அந்த ஆட்டோமேட்டிக்கா வர அந்த குப்பை மாதிரி எண்ணங்கள் வரத பெருக்கி டெய்லி கிளீன் பண்ணி மனசை அமைதியா வச்சுக்கிட்டு எது தேவையோ அதற்கு ஆம், எது தேவையோ இல்லை என்று விழிப்பு நிலையில் பதில் சொல்ல தெரிஞ்சவன் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறான், நினைச்சதை அடையிறான், சக்சஸ் ஆகும். விழிப்பு நிலையில மங்குனியா இருக்கிறவன் மத்தவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு அடிமையா போயிடுறான். ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ், ஆல் த டிசிஷன்ஸ் மேட் பை மீ. நல்லதோ கெட்டதோ அதுக்கு எடுத்ததுக்கு நான் தான் பொறுப்பு. இட் இஸ் டேக்கன் பை மீன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோட முடிவெடுப்பதற்கு தான் இந்த பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தெரியாம செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னா சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரியா? அப்ப விழிப்பு நிலையில் இருக்க கத்துக்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. எப்போதுமே விழிப்பு நிலையில இருக்கணும். சரியா? இந்த பஞ்சபூதங்கள்
பஞ்சபூதங்கள் நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் வந்து எப்போதுமே 5 பூதங்கள்ல 2 பூதங்கள் ஒரு அணியாகவும் இன்னொரு 2 பூதம் இன்னொரு அணியாகவும் இருக்கும். கிளியரா பண்ணுங்க. இப்ப சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்சபூதங்கள்ல நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் 5 பூதங்கள்ல 2 பூதங்கள் ஒரு அணியாகவும் இன்னொரு 2 பூதங்கள் ஒரு அணியாகவும். ஒரு பூதம் எப்போதும் ஒண்ணு இந்த சைடு போகும், இல்லைன்னா இந்த சைடு போகும், தராசு மாதிரி. அப்ப பஞ்சபூதங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 3 பூதங்கள் ஒரு அணியாகவும் 2 பூதங்கள் ஒரு அணியாகவும் இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனேட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப மாறும் பொழுது 3:2 ரேஷியோல தான் மனுஷ வாழ்க்கை, பூச்சி இயக்கம் எல்லாமே நடக்குது. அப்ப இன்னைக்கு ஒரு கட்சி ஆட்சியில இருக்குது, 2 பங்கு மெஜாரிட்டி இருக்குது. இன்னொரு கட்சி ஆட்சியில இருக்குது, மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குதுன்னா, அப்ப வெயிட் ஒரு தராசுல 2 தராசுல சமமாவே இருக்காது. ஒரு தராசு ஏறி இருக்கும், ஒரு தராசு இறங்கி இருக்கும். இந்த சைடு ஏறும், இந்த சைடு இறங்கும். அப்படி இருக்காது. இந்த சைடு ஏறுறதுக்கு இந்த சைடு இறங்குறதுக்கு என்ன காரணம்னா, அந்த தராசு தட்டுல ஒரு சைடு 2 பூதம் இருக்கும், ஒரு சைடு 2 பூதம் இருக்கும். 3ஆவதா இருக்க அந்த 5ஆவதா இருக்கிற ஒரு பூதம் இந்த சைடு போதா இந்த சைடா போதான்றது பொழுதுதான் இந்த 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 கருத்து வெற்றி பெறுதா, அந்த கருத்து வெற்றி பெறுதா, இந்த அணி வெற்றி பெறுதா, இந்த அணி வெற்றி பெறுதா மாறும். இந்த நிகழ்ச்சி டெய்லி ஒரு நிமிஷமும் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து பஞ்சபூத தத்துவத்துல இருக்கு. நான் பஞ்சபக்ஷி கிளாஸ் எடுத்திருக்கிறேன். இந்த வகுப்புல காலையில படிக்கிற எல்லாருக்கும் பஞ்சபக்ஷி கிளாஸ் ஆக்சஸ் கொடுப்பேன். அதுல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வகுப்புல புதுசா சேர்ந்திருக்கிறவங்க எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து 3 வெப்சைட் இருக்கு. exactpredictions.in-ன்றது 12 வருஷமா இருக்கிற வெப்சைட். exactpredictions.org நம்ம புதுசா லான்ச் பண்ணிருக்கிறோம். இது ரெண்டுமே ஜோதிட வெப்சைட். Merlin Analytics வந்து லேர்னிங் ஆப். அப்ப இந்த மாசம், இந்த புரட்டாசி மாசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது எப்ப யார் வந்து சேர்ந்தாலும் மாச சம்பளம் 236 ரூபான்னு சொல்லியிருக்கிறேன். இதை கட்டி சேர்கின்ற எல்லாருக்கும் இந்த 3 வெப்சைட்டோட அக்சஸும் கொடுக்குறேன். அது வந்து ஒரு வாரமாச்சும் ஆகும். ஏன்னா நிறைய பேர் புதுசா தேவைங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்.in ஆக்சஸ் கொடுப்பேன். அடுத்து வந்து exactpredictions.org, அப்புறம் மெர்லின் அனாலிட்டிக்ஸ். இது எல்லாம் உங்களுக்கு செட்டில் ஆகுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஆகும். எனக்கு வாகின் வந்துச்சு, எனக்கு லாகின் வரல, எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் அடுத்த வகுப்புகள்ல ஸ்கிரீனை ஷேர் பண்ணி வகுப்புகள் எடுப்பேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்கிரீனை ஷேர் பண்ணி எடுப்பேன். அப்ப வந்து இந்த நான் சொல்ற ஜோதிடம் எப்படி பாக்குறது, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எப்படி பாத்துக்கிறது, பலன்களை எப்படி அறியறதுன்றதெல்லாம் நான் எடுப்பேன். நம்ம வந்து பலன் அறியும் வகுப்பா தான் இதை எடுப்பேன். நீங்களே ஜாதகம் எப்படி பாக்குறது கத்துக்கிறது தான் எடுப்பேன். சரியா? அதெல்லாம் அந்த வெப்சைட்ல தான் போய் சொல்லுவேன். அப்ப நீங்க இந்த வகுப்புல நான் அடிப்படை ஜோதிடம் எடுக்கிறேன். நீங்க வந்து மெர்லின் அனாலிட்டிக்ஸ் லாகின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பஞ்சபக்ஷி வகுப்பு கத்துக்கலாம், ஜாமக்கோள் வகுப்பு கத்துக்கலாம், திருமண வகுப்பு கத்துக்கலாம், எண்கணித வகுப்பு எடுத்துக்கலாம். அந்த கூட ஆக்சஸ் கொடுப்பேன். ஏன்னா ஐ எம் வில்லிங் டு கிவ் எவ்ரிபடி. என்னை குருவாக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு எதையும் கொடுக்க நான் சித்தமா இருக்கேன். சரியா? இந்த குரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். என்னோட ஜாதகத்துல எனக்கு வந்து குரு வந்து லக்னத்துல இருக்கிறார். குரு லக்னத்துல இருந்தா அவர் திக்பலம் பெற்றவராக இருக்கு. திக்பலம் என்பது ஒரு பலத்துல ஒரு நல்ல பலம். அந்த கிரகம் ரொம்ப நல்லா இருக்கிறார். அது மாதிரி சுக்கிரன் வந்து 4ஆம் வீட்டுல இருக்கார். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல இருக்கார். சுக்கிரன் 4ஆம் வீட்டுல இருந்தா திக்பலம். சரியா? அப்ப நவ கிரகத்துல 2 கிரகம் தான் குரு குருவோட தன்மை பெற்ற கிரகம். ஒண்ணு குரு, ஒண்ணு சுக்கிரன். இவரு தேவகுரு, இன்னொரு அசுரகுரு. என்னுடைய ஜாதகத்துல தேவகுரு வந்து திக்பலத்துல இருக்காரு, அசுர குருவான சுக்கிரனும் திக்பலத்துல இருக்காரு. 2 பேரும் திக்பலத்துல இருக்காரு. அப்ப நல்லவனுக்கு நல்லதையும் கெட்டவனுக்கு கெட்டவனையும், நல்லவனும் கெட்டவன்ற பாகுபாடு எனக்கு இல்லை. சரியா? யாரு வந்தாலும் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தகுதியான மனநிலைமையில இருக்கு. அதனால நம்பி வரவங்களுக்கு ஹெசிடேஷன் பண்ணாம சொல்லி கொடுக்குற ஒரு மனநிலையில இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிறேன். அதனாலதான் நான் குரு பாக்கியநாதனாவே அறியப்படுறேன். சரியா? அப்ப ஒரு குரு தன்மையில இருக்கிறவங்க 9ஆம் இடத்தை இயக்க முடியும். ஒரு குரு தன்மையில இருக்கிறவங்க 9ஆம் இடத்தை நின்று உங்களுக்கு ஒரு ஞானத்தை, ஒரு கரண்ட, ஒரு பவரை, ஒரு எனர்ஜிய, வாழ்க்கை பாதையை மாத்த முடியும். சரியா? அதனாலதான் இந்த வகுப்பு நான் எடுக்கிறேன். அதுல நீங்க படிச்சுட்டு நீங்க ஒரு குருவாகி உங்க வாழ்க்கையில மேல்மேலும்
வளர்ச்சி அடைய நான் ஆசீர்வாதம் பண்றேன். என்னைக்குமே என்னை கடந்தவர்கள் என்னை விட நல்ல நிலைமையில தான் போவீங்க, என்னை விட கீழே போக மாட்டீங்க. அதனால அந்த ஒரு ஆசீர்வாதம். அதனால நீங்க வாழ்க்கையில என்ன அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ ஆத்மார்த்தமா நீங்க அடைஞ்சி நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ பிரபஞ்சம் உங்களை என் மூலமாக அழைக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் மட்டும் இல்லாம உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. 100 பேர் மட்டும் தான் கலந்துக்கிற மாதிரி இருக்கு. நான் கூடுமான வரைக்கும் நாளைக்குள்ள இன்க்ரீஸ் பண்ண முயற்சி செய்யறேன். அதை இன்க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு நாளையில இருந்து இன்னும் நிறைய பேர் கலந்துக்கலாம். இந்த வீடியோஸையும் நான் இமீடியட்டா ஷேர் பண்ணுவேன். அதையும் கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். கொஸ்டின் செஷன், கொஸ்டின்ஸ் கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்ல ட்ரை பண்றேன். We can start questions. Questions type பண்ணுங்க, ஷேர். நான் படிக்கிறேன். மார்னிங்லாம் விட்டுறேன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் திதி என்று குறிப்பிட்டீர்கள். அப்பொழுது அமாவாசை திதியில் சந்திரன் எவ்வளவு இருக்கும்? சூரியனோட லாட்டிடியூட் சந்திரனோட லாட்டிடியூட் டிவைடட் பை 2 நினைக்கிறேன். அது போட்டா உங்களுக்கு அது வரும். சரியா? பஞ்சபூதங்களில் அனைத்தும் அடக்கம் என்று சொன்னீர்கள். ஆமா. பொழுது நவகிரகங்கள் 9 22 நட்சத்திரங்களும் பஞ்சபூதம் நம் உடம்பில் உள்ள 7 சக்கரங்களும் பிணைப்பு உள்ளதா? ஆமா. உடம்புல இருக்கிற 7 சக்கரத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிணைப்பு உள்ளது. நவகிரகங்களுக்கும் பிணைப்பு உள்ளது. 27 நட்சத்திரங்களுக்கும் பிணைப்பு உள்ளது. 12 ராசிகளுக்கும் பிணைப்பு. இது கிளியரா புரிஞ்சுக்கணும். 12 ராசியும் ராசியாவே வேலை செய்யும், தாக்கத்தை ஏற்படுத்தும். 27 நட்சத்திரமும் நட்சத்திரமாவே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நவ கிரகங்களும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே உடம்புல ஒரு பகுதியோட மேப் ஆயிருக்கு. ராசின்னு எடுத்தா ராசி மேப் ஆயிருக்கு, நட்சத்திரம்னா நட்சத்திரம் மேப் ஆயிருக்கு, நட்சத்திர பாதம்னா நட்சத்திர பாதம் டு த ஸ்பெசிபிக் மேப் ஆயிருக்கு, கிரகம் மேப் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ராசி நட்சத்திரம் அது மாதிரி எல்லாமே மேப் ஆயிருக்கு. Guruji, in each Rasi there are stars that sometimes don't seem directly related to the Rasi house lord. Why then are the 12th Rasi house assigned to specific planets? 12. What is the reason behind the division? ஏன் ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொருத்துக்காக பண்ணிருக்குது நான் சொல்றேன், ஒரு நாட்கள்ல சொல்றேன். Can the influence of planets change the overtime we grow spiritually? We are bound by the birth chart placement throughout the life. அதாவது தசாபுத்தி அந்தரங்கள்னு ஒண்ணு சொன்னாங்க. தசாபுத்தி அந்தரங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை செய்யும். சரியா? அதை பத்தி நம்ம வர வாரங்கள்ல படிப்போம். பலவிதமான தசாபுத்தி அந்தரங்கள் இருக்கு. தசாபுத்தி அந்தரங்கள் பண்ற விஷயத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வருது, கோச்சாரத்தை இருக்கிறத எப்படி ஓவர் கம் பண்ணி வருதுன்றதுதான் நம்ம இந்த வகுப்பில் படிக்க போறது. அதை நம்ம படிப்போம். தசாபுத்தி அந்தரங்கள் நம்ம படிப்போம். குருவடி சரணம், குருவே துணை, அடியேனை சீரனாக ஒருவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டோம், வாழ்த்துக்கள். Can the influence of planet change over time as we grow spiritually? Okay. குருஜி அது படிச்சுட்டேன்னா ஃபீஸ் எப்படி கட்டுவது சார்? எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல போனீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும் 9840324409. அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கும் கரெக்டா காலையில 5 மணிக்கு வந்துருங்க. இன்னும் நிறைய அடிப்படை தகவல்களோடு இதை நம்ம கொண்டு போறோம். இந்த டூல்ஸ் ஆஃப் உங்க ஜாதகத்தை நீங்களே கணிக்கிற அளவுக்கு நம்ம இதை சொல்லி போவோம். நீங்க இந்த வகுப்பு முடியும் பொழுது ஒரு ஜாதகத்தை பார்த்தா நீங்க பலன் சொல்வீர்கள். அப்படி ஆக்காம இந்த வகுப்பை நான் முடிக்க மாட்டேன். அதனால இணைந்திருங்கள். உங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், நெஞ்சார்ந்த நன்றிகள். நாளை சந்திப்போம்.